சித்தர் பூமி. வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நிறைய நண்பர்களுக்கு இந்த அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு எதற்காக பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இது வெளிநாட்டு நண்பர்களுக்கும் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கும். நம்ம அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு ஆரம்ப காலகட்டத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நடத்தப்பட்டது. ஏன்னா அது உகந்த காலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற மகாகலை அப்படிங்கிறத படிக்கிறோம். பூர்வ புண்ணியம் அனுகூலம் இருந்தால் தான் நம்மளுடைய இந்த ஜோதிட கல்வி அப்படிங்கிறது நமக்கு கை வரும். சரிதானுங்களா? இப்போது இந்த அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் காலம்பரை 4:32க்கு கரெக்டாக ஆரம்பிக்கும். ஒரு 7 மணி வரைக்கும் நடக்கும். 15 நாள் வகுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சார் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்தாங்க? உங்களுக்கு தெரியும், எவ்வளோ நம்ம எந்த நேரத்தில் ஜோதிடம் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. எல்லாராலையும் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் ஏஎல்பி வகுப்பில் படிக்கிற நண்பர்கள் எல்லாருமே கற்றுக்கலாம். நான் கற்றுக்கலாம், என் மகன் கற்றுக்கலாம், என் மகள் கற்றுக்கலாம், என் குடும்பத்தில் உள்ள அத்தனை நண்பர்களும் கற்றுக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கக்கூடாதுங்கிற விதிவிலக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலம்பரை அதிகாலையில் எந்திரிக்கிறது மட்டுமே. இந்த நம்ம தேவலோகத்தில் என்ன பண்ணுவாங்களாம், பெருமாளை கும்பிடுறதுக்காக தேவாதி தேவர்கள் எல்லாருமே காலம்பரை இந்த பெருமாளை கும்பிடுறதுக்கு அதிகாலையில் வருவாங்களாம். அவங்களுக்கு உகந்த நேரம், அந்த பரமாத்மா கண் விழிக்கிற நேரம், தன் முதல் தரிசனம் அப்படிங்கிறது அந்த வரக்கூடிய தேவாதி தேவர்களுக்கும் எல்லா கடவுளுக்கும் கொடுக்கக்கூடியது. அவங்களுக்கு ஒரு சுபமாக, அன்றைய நிகழ்வு நல்லதாக, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு தீர்க்கமாக அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதுதான் நம்முடைய அக்ஷய லக்ன பத்ததியும் தாரக மந்திரம். பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் வகுப்பு அப்படிங்கிறது. நம்ம எவ்வளோ செயல்கள் செஞ்சுருந்தாலும் அந்த காலம்பரை எந்திரிக்கும் போது நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நம்ம படிக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த நேரத்தில் நமக்கு சித்திக்கும்னு சொல்லலாம். இது சில குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளோடு இந்த கல்வி படிக்க முடியுமானா முடியாது. ஆனால் இந்த காலம்பர நேரம் எல்லாருமே தூங்கி எழும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக, யாராக இருந்தாலும் சரி, ஜோதிட கல்வின்னு இல்லை அப்படின்னாலுமே எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய கல்வி உங்களுக்கு லைஃப் லாங் கண்டிப்பாக அது பயன்படும். உங்களுடைய வாழ்க்கை வழி நடத்துவதற்கு இந்த கல்வி அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. நான் அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டுமே, அதுவும் இந்த காலம்பரை 4:32 வகுப்பு. நம்ம எந்த நாட்டில் இருந்தாலுமே சரி, அவர்களும் அதே நேரத்துக்கு எந்திரிச்சு, இல்லைன்னா லேட்டாக தூங்கி, நான் பார்த்துருக்கேன் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க நைட்டு 12:30 மணி 1 மணி அவங்களுக்கு நம்மளுடைய வகுப்பு முடியும் போது அவங்க காத்திருந்து படிக்கிறாங்க. சொல்கிறது, குருஜி இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எனக்கு அங்கே லைக் இது குருஜி, அதாவது எங்களுக்கால அங்கே தெரிஞ்சுக்க முடியுதுன்னு அவங்க கொடுத்த வாக்கு மூலம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த வகுப்பில் அதோட கலந்துகின்றாதான் அதோட தன்மைகள் என்னது, அதோட மகத்துவம் என்னது, என்னுடைய கர்மா என்னது, என்னோடய கர்மாவை நான் எந்த இடத்துல கழிக்கணும், நான் என்ன வரம் வாங்கி வந்தேன், நான் என்ன வரம் வாங்கி வந்தேன், என் கர்மா என்னது, நான் வரத்தை சரியாக நான் பயன்படுத்துகிறேன்னா, என் கர்மாவை நான் கரெக்டாக கழிக்கிறேனா, அது ஜோதிடத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும். அக்ஷய லக்ன பத்ததி உங்களுக்கு எல்லாருக்குமே ஜோதிடம் அவ்வளோ அருமையாக சித்திக்கும். ஆனால் சிலர் நபர்கள் மூலமாகவே அது கொண்டு போக முடியும். ஏன்னா சிலர் என்னுடைய தேவைக்காக பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. சிலர் இதை வருமானத்திற்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிலர் என்ன பண்ணுறாங்க, தன் ஜாதகத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க முடியாது, எப்போதுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. இதில் என்னெல்லாம் விசேஷம் பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்காக பார்க்கலாம், குழந்தை பிறப்புக்காக பார்க்கலாம், நோய் நொடிகளுக்காக பார்க்கலாம், அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறாங்களா அவங்க பார்க்கலாம், இந்த கல்விக்காக பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைகளுக்கு எந்த தெய்வத்தை பிடித்தால் அவங்க எக்ஸாம்ஸ் நல்லா எழுத முடியும், அவங்களோட முயற்சிகளில் என்ன தடை இருக்குது, அந்த தடையை உடைத்து அவங்க எக்ஸாம்ஸ்லாம் எப்படி நல்லபடியாக எழுத முடியும் அப்படிங்கிறதையும் இந்த நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் நான் தெரிந்து கொண்டால் என் குழந்தைகளுக்கு வழிகாட்ட கண்டிப்பாக இதை உதவும் அப்படிங்கிறது உண்மை. நம்முடைய அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி புதிய வகுப்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. யாருக்கெல்லாம்
அந்த தெய்வ கடாட்சமும் பூர்வ புண்ணிய அனுகூலம் அப்படிங்கிறது இருக்குதோ, எனக்கு ஜோதிடம் தெரிந்துக்கணும், என் வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கு எனக்கு ஜோதிடம் தேவைப்படுகிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.